பேசும் போதெல்லாம் அழுதுன்னு பேசுவோம். நாங்க என்னம்மா ஆச்சுன்னு கேட்போம். நாங்க கஷ்டப்படுறோம்னு எங்க பொண்ணு எங்க கிட்ட சொல்லல சார். 5,000 நகை கேட்டாங்க. தீபாவளி கூட்டின்னு வந்து ஒரு 1,000 நகை போட்டு அனுப்பிட்டோம். கொடுமை பண்றாங்க, நகை கேட்டு தொலை பண்றாங்க. மாதிரி வெளியில் வேலை செஞ்சுக்கிறோமா வந்து கூட்டின்னு வந்துடுறா அப்படின்னு சொன்னேன். திருப்பத்தூர் அருகே திருமணமாகி 4 மாதங்களில் இளம்பெண் இறந்த சம்பவம் பலரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வரதட்சணை கேட்டு பெண்ணை கொடுமைப்படுத்தி வந்ததாகவும் பெண் இறப்பு மீது சந்தேகம் உள்ளதாகவும் பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எங்க அக்கா பொண்ணுதான் அது. நான் அவங்க சித்தி. பொண்ணு ஃபர்ஸ்ட் நாங்க நல்ல மாதிரி தான் வந்து கேட்டாங்க. கேட்டுட்டு நாங்க எஸ்சி கேண்டிடேட் தான், நாங்க பிசி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க சார். நாங்க எல்லார்கிட்டயுமே விசாரிச்சோம். விசாரிக்கும் போது சொன்னாங்க நாங்க எஸ்சி தான் சொல்லி சொன்னாங்க சார். அதுக்கப்புறமா இறந்துட்ட பிறகு அவங்க கேஸ் கொடுக்கும் போது நாங்க பிசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்களுக்கு அந்த அது சொல்லும் போதே எங்களுக்கு டவுட் தான் சார். இந்த டெத்துல ஃபுல் டவுட் சார். என் பொண்ணு அடிச்சுதான் அவங்க சாக வச்சுட்டாங்க. அப்புறம் சரி நல்லா வச்சு பார்த்துருப்பாங்க. கல்யாணம் ஆகும் போது எங்களுக்கு 5,000 கேட்டாங்க. எங்களால் 5,000 எல்லாம் போட முடியாது, நாங்க 3,000 போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி 3,000 நாங்க போடுறோம்னு 3,000 போட்டோம் சார். அவங்க மண்டபத்துல இருந்து எது கொண்டுமே எங்க கிட்ட எல்லாத்துக்குமே காசு கேட்டாங்க சார். அதுவும் நாங்க கொடுத்தேன். ஒரு சட்டை வாங்கினோம்னா கூட அந்த சட்டைக்கு கூட காசு கொடுத்துருக்கோம் சார். அவன் போட்ட சட்டைக்கு கூட நாங்க காசு கொடுத்துருக்கோம். அப்ப கூட சரி நாங்க பொண்ணு நல்லா வாழட்டுமேன்ற எண்ணத்துல நாங்க கொடுத்தோம் சார். எல்லாமே கொடுத்தோம். ஒண்ணு அவங்க கேட்கும் போதெல்லாம் கொடுத்தோம் சார் காசு, நகை. இப்போ தீபாவளிக்கு வரும்போது கூட நகை போட்டுன்னு வந்தா வா, இல்லைன்னா வராத. 3 மாசம் போய் நாங்க இட்டுன்னு வர போகும்போது கூட அப்படிதான் சார் சொல்லிட்டுன்னு வந்தாங்க. இது தாலியில உருப்படி 5 உருப்படி போடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. நாங்க அதையும் போட்டோம். அப்பயும் நீங்க 5 உருப்படி நீ போடலைன்னா நீ வரவே வராத வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க சார். எங்க பொண்ணை ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க சார். அதான் எங்களுக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியலீங்க சார். அப்படின்னா பேசும் போதெல்லாம் அழுதுன்னு பேசுவோம். நாங்க என்னம்மா ஆச்சுன்னு கேட்போம். நாங்க கஷ்டப்பட்டோன்றதுனால எங்களுக்கு கஷ்டத்தை எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு என் பொண்ணு சொல்லவே இல்லை சார் எங்க கிட்ட. நாங்க கஷ்டப்படுறோம்னு எங்க பொண்ணு எங்க கிட்ட சொல்லல சார். இதுக்கு ஒரு நியாயம் மட்டும் வாங்கி கொடுங்க சார். என் பொண்ணு அடிச்சு சாக வச்சுட்டாங்க சார். என் கழுத்தெல்லாம் காயம் சார், கையெல்லாம் காயம் சார். என் பொண்ணுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுங்க. இருந்ததுங்க சார், கழுத்துல இப்படி நெருக்கி இருக்கிறாங்க. பின்னாடி தூக்கு போட்டிருந்தா ஃபுல்லாவே இருந்திருக்கும் சார். இது வரைக்கும் தான் சார் காயம் இருந்ததுங்க. நாங்க அவங்க கேட்கும் போதெல்லாம் துட்டு கொடுத்தோம். தீபாவளி கூட நகை போட்டோம் சார். அவங்களுக்கு என் பொண்ணு நிம்மதியை கெடுத்துட்டாங்க சார். 3,000 போட்டிருக்கிறோம் சார். தாலியில உருப்படி கோத்துருக்குறோம். அவனுக்கு மோதிரம் போட்டுது. எப்படியோ ஒரு 3,500 கிட்ட போட்டிருக்கோம் சார். அவனுக்கு நினைச்சாக்கா காசு சார். சாமான கொடுக்கல, நாங்க லேட்டா தான் சாமான கொடுக்குறோம்னு சொல்லி சொன்னோம் சார். சரி அப்படிதான் சாமான லேட்டாவே கொடுங்க அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொல்லிடுறாங்க சார். எங்க பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப கொடுமை பண்றாங்க சார். நாங்க அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போறோம்னா கூட அவங்க வீட்டு வரைக்கும் கூட எங்களை விடுறது இல்லை சார். பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து அவன் ஆட்டோ ஓட்டுறான் அப்படிங்கிறதுனால பஸ் ஸ்டாண்ட்லயே வந்து கூட்டிட்டு போயிடுறான் சார். அவங்க வீட்டுக்கிட்ட போய் நாங்க விசாரிக்கிறது கூட எங்களுக்கு வழி கொடுக்கல சார். வீட்டுக்கு வாங்கன்னு கூட எங்களை நாய்ங்க அதுங்க கூப்பிடுறது இல்லை சார். இது வரைக்கும் வீட்டுக்கே கூப்பிட்டது இல்லை சார். நாங்களே தான் 3ஆம் மாசம் வருஷ வச்சு கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஆடி வருஷம் வச்சு கூப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்ப தீபாவளிக்கும் போய் வருஷம் வச்சு கூப்பிட்டு தான் சார் வந்தது. அவங்க செய்யறது மட்டும் எங்க கிட்ட நல்லா வாங்கிக்கிறாங்க சார். அவங்க எங்க பொண்ணு வாங்கியோ இவ்வளவு கொடுமைப்படுத்திருக்காங்க சார். நாங்க ரீசெண்டா ஜூலை 7 மாப்பிள்ளை பார்த்துதான் கல்யாணம் பண்ணாங்க. பொண்ணு பேரு மீனாட்சி, மாப்பிள்ளை பேரு விஜய். அவங்க வந்து திருப்பத்தூர்ல மாவட்டம் தான் வேங்கடபுரத்துல வந்து இருந்திருக்காங்க. அவங்க திடீர்னு வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலயமா வந்து கேட்டாங்க பொண்ணு கொடுக்குறீங்களா இல்லையான்னு. நாங்களும் சரி அவர் வந்து ஆட்டோ ஓட்டுறாரு. அவங்க விசாரிச்சதுல அவர் நல்லவர். ஏன்னா நாங்க வந்து கேஸ்ட் அதெல்லாம் எதுவும் பார்க்காம சரி அவங்களும் வந்தாங்க நல்ல மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னதுனால நாங்க ஒத்துக்கணும் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பேசும்போது நீங்க 5,000 நகை போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இவர் வந்து கம்பி வேலை செய்யறவங்க. அவங்களால அவ்வளோ செய்ய முடியல. நாங்க 3,000 போடுறோம், இப்பத்துக்கு 5,000 போட முடியாது, 3,000 நாங்க போடுறோம்னு சொல்லிட்டு 3,000 நகை போட்டு அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் சாமான் வந்து கொடுக்கலைங்க. அதுக்கும் டைம் கேட்டிருக்குங்க. சரி அது 3 மாசத்துல கழிச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு எல்லாமே சமாதானப்படுத்தி அனுப்பிச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்தாக்கா
ம் தாலி கட்டும்போது தான் தெரியுதுங்க அவர் வந்து வேற கேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அதாவது தாலி வந்து நாங்க வந்து எஸ்சிங்க. அவர் தாலி கட்டுறது வந்து எங்களுக்கு தெரியும் என்ன மாரி டிஃப்ரெண்ட் தாலி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அப்பதான் தெரியுதுங்க அவங்க வேற கேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் நாங்க அவங்க கிட்ட எதுவும் விசாரிக்கல. பொண்ணு நல்லபடியா பொழச்சா போதும். அங்க நல்லா சந்தோஷமா இருந்தா போதும்ன்னு சொல்லிட்டு நாங்களும் அமைதியா விட்டுட்டோங்க. அதுக்கப்புறம் 3வது மாசம் தாலி பிரிச்சு கோக்கும்போது, "நீங்க 5 உருப்படி, 7 உருப்படி மட்டும் போட்டுட்டு வந்தா வாங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க பொண்ணுகிட்ட. இல்லன்னு கஷ்டப்படுற ஃபேமிலின்னு தெரிஞ்சு கூட அவங்க அந்த கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் இவங்க கடன்பட்டு செஞ்சு தான் அனுப்பிச்சாங்க. என்ன முடியுமோ துணியிலிருந்து, சாப்பாட்டுலருந்து, நகையிலிருந்து எல்லாமே இவங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே செஞ்சிருக்காங்க. செஞ்சு கூட அவங்க அ செஞ்சு நாங்க அனுப்பிச்சுட்டோம் சார். அனுப்பிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தீபாவளிக்கும் போயிட்டு 3 நாளைக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அடிக்கடிக்கு தினமும் ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு சில டைம் அழுவுங்க. இந்த மாதிரி திட்டுறாங்க, பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி புதுசான பொண்ணு தானுங்க, சமாதானப்படுத்தி தான் விட்டுட்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் இப்ப தீபாவளிக்கு அதுக்கு முன்னாடி சும்மா பார்க்க வரும்போதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி நகை போட சொல்லுங்க, சாமான் குடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் பேசியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கும் கொஞ்சம் இதா இருந்திருக்கு. இவங்க கிட்டயும் சொல்லியிருக்காங்க வந்து. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா தீபாவளிக்கு கூட வந்திருக்காங்க. வந்தாங்க, நல்லா சந்தோஷமா தான் சார் இருந்தாங்க. சந்தோஷமா இருந்து சாப்பாடெல்லாம் இவங்க முடிஞ்ச அளவுக்கு செஞ்சாங்க. அவருக்கும் துணி எல்லாம் எடுத்து போட்டு 2 பேரையும் நல்லா தான் பார்த்து அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல்ல சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மேரேஜ் மணிக்காக. அப்புறம் இவங்க வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, 10th மார்க் லிஸ்ட் இதெல்லாம் வந்து குடுத்துருக்கிறதுனால, அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது அவங்க வேற கேஸ்ட்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சண்டைக்கு வந்து ஜாஸ்தி ஆன மாரி தெரியுதுங்க வீட்ல. மாமியாரும், ஹஸ்பண்டும் சேர்ந்து. இந்த மாரி நகையும் போடல, நீயும் வேற கேஸ்ட்டா இருக்க. மேபி எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, வரதட்சணை நகை கம்மியா போட்டிருக்கிறோம். நீயும் வேற கேஸ்ட்டு. அந்த மாரி மைண்ட் செட்டில் அவங்க ஏதாவது பண்ணியிருக்கலாமோ? அப்படின்னு இவங்க ரொம்ப குமர்றாங்க. எங்களுக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கும் விடல போலீஸ்ல. நாங்க வந்து ஜிஹெச்சுக்கு போனோம். எங்களுக்கு தகவல் தெரிஞ்சதே 12:30 மணிக்கு தாங்க தகவல் தெரிஞ்சது. இந்த மாரி தூக்கு மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் ஃபோன் பண்றாங்க, இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி பிரச்சனை வந்து வீட்ல கூட்டின்னு போயிடுங்க. இல்லன்னா நான் வந்து கூட்டின்னு வந்து விட்டுருவேன். அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருந்தா கூட இவங்க கூட்டிட்டு வந்து கூட்டின்னு வந்திருப்பாங்க. இல்ல என் பொண்ண பார்த்துக்கோங்க, நாங்க வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா இவர் வந்து கம்பி வேலை செய்யறதுனால உள்ளூர்ல இருக்கிறது இல்ல அவருங்க. 10 நாளு, 15 நாள் வெளியூர்ல தான் இருந்துட்டு வராரு. அதனால திடீர்னு வந்து போக முடியாது. இவங்களுக்கும் அந்த தைரியம் இல்லைங்க. வீட்லயும் யாரும் இருக்கிறது இல்ல. திடீர்னு ஃபோன் பண்ணி இது மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப நாங்க 5 சவரம் போடாதனாலயோ, இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் குடுத்ததுனாலயோ, ஜாதி வெறியில இது மாரி பண்ணாங்களா? இல்ல வரதட்சணை கொடுமையில பண்ணாங்களா? என்னான்னே தெரியலங்க சார். இதுவரைக்கும் அவங்க வந்து என்கிட்ட எதுவும் பேசல. மாப்பிள்ளை வீட்டு சைட்ல இருந்து யாரும் ஒருத்தர் வந்து இதுதான் ஆச்சு. எங்க உங்க பொண்ணு இல்ல, இது என் பொண்ணுன்னு யாரும் வந்து கதறி அழக்கூட இல்லைங்க. எங்களுக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கணுங்க. அவங்க வரதட்சணை கொடுமையில பண்ணாங்களா? இல்ல கேஸ்ட்னால ஜாதி வெறியில பண்ணாங்களா? 2த்துலயும் ஏதாவது பண்ணி அவங்களுக்கு ஏதாவது தண்டனை வாங்கி குடுத்தே ஆகணுங்க சார். பேர் முட்லிங்க. பொண்ணு பேர் மீனாட்சி. இந்த மாதிரி 5 சவரன் நகை கேட்டாங்க. நாங்கள் 3 சவரன் நகை போட்டோம். அதில் 1 சவரன் வாங்கி வச்சுட்டுக்கிறோம். அது கேட்டு இது தந்துடுறோன்னு சொன்னோம். சொல்லிட்டு முன்னாடியே அதுக்கப்புறம் அவங்க அது நகை பற்றி என்னை கேட்டாங்க ஃபோன் பண்ணி. நகை போடுறீங்களா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. நாங்கள் போடுறோன்னு தான் சொன்னோம். டைம் கேட்டோம். மாதம் 2 மாதம் டைம் கேட்டேன். அதுக்கப்புறம் திருப்பும் தீபாவளிக்கு கூட்டின்னு வந்து அந்த நகை போட்டு 1 சவரன் நகை போட்டு அனுப்பிச்சிட்டோம். மறுநாள் வந்து ஏன் சாமான் கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க என்கிட்ட. அதுக்கு நான் சொல்லி அனுப்பினேன், இந்த மாதிரி தரேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு, அதுக்கப்புறம் என் பொண்ணு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொடுமை பண்ணுறாங்க, வா நகை கேட்டு தொல்லை பண்ணுறாங்க, வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இந்த மாதிரி வெளியில் வேலை செஞ்சுக்கிறோமா, வரேன் நான் வந்து கூட்டின்னு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் திடீர்னு இறந்துட்டாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. இது சூசைட் இல்லை, என் பொண்ணு ஏதோ அடிச்சு இது பண்ணிட்டாங்க, வரதட்சணை பண்ணி சாக வச்சுட்டாங்க. எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அது பொண்ணு இப்போ காலைல பக்கத்து வீட்டு பொண்ணுக்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு பேசி என்கிட்ட, வா இந்த மாதிரி அது அழுதுனே இருக்குது, நீ வந்து கூப்பிட்டு போயிருக்க அப்படின்னு. அது சரி நான் வரேம்மா, இந்த மாதிரி வேலையில் வேலை செய்யிருக்கிறேன், வரேன், வந்து நாளைக்கு வந்து வரேன், மறுநாள் வந்து கூப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னேன். அது சரிப்பா நீ வந்து பொண்ணுக்கிட்ட ஃபோனு கொடுத்ததுக்கு என் பொண்ணு வேணாம், நான் பேச மாட்டேன் எங்கள் அப்பா கிட்ட அப்படின்னு
அந்த பொண்ணுக்கிட்டே கட் பண்ணிடுச்சு ஃபோனு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி 12 மணிக்கு எனக்கு சூசைட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு ஃபோன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் திரும்ப 1 மணிக்கு 1:15க்கு ஃபோன் பண்ணி பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு திரும்ப ஃபோன் பண்ணான். அவன் மருக அவன் பேர் விஜய். அதுக்கப்புறம் தான் நான் அங்கேருந்து கிளம்பி ஓடிட்டேன். அப்புறம் பேர் தான் விஜய். ஆட்டோ ஓட்டுற சேராட்டா அங்கே இது நியூ சினிமா தேட்டர் தான் ஆட்டோ ஸ்டாண்டு. அதுக்கப்புறம் விஷயம் தெரிஞ்சு நான் வந்து பார்க்க அதுக்கு அங்கே போய் பார்த்தாக்கா எனக்கு என் பொண்ணு வந்து அவங்க அடிச்சு தான் சாக வச்சிட்டாங்க சார். எனக்கு இது எனக்கு தீர்வு எனக்கு வேணும். அதுக்கு எனக்கு தீர்வு வேணும். நடவடிக்கை சொல்லி யாராருக்கு கம்ப்ளைண்ட் நான் வந்து அவன் பையன் மேலே கூப்பிட்டுக்கிறேன். பையன் மேலேயும் கூப்பிட்டுக்கிறேன். அவங்க அம்மா 2 பேர் தான். முக்கியமாக அவங்க அம்மா தான் சார் என் பொண்ணு கொடுமை பண்ணுது. அது அப்பப்போ ஃபோன் பண்ணோம். இப்படி கேட்குறாங்கம்மா, சாமான் கேட்குறாங்க, நகை போடல அப்படின்னு சொல்லி 5,000 போட்டு ஒன்று கேட்குறாங்க. சார் மாதிரி ரெடி பண்ணி தர ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், கடன் பண்ணி பண்ணோம், வாங்கி தரோம். ஆனால் அப்பப்போ எங்களை சித்திரவதை பண்ணுறாங்க. அவங்க மாமன் மேலே தான் சொல்லுவாங்க. இல்லைம்மா சொல்லுமா, நாங்கள் வாங்கி தரோம் தான் சொல்லுவோம். சரிம்மா நான் பேசிக்கிறேன், நீ தைரியமாக பேசுவான். அப்போ அம்மா தீபாவளிக்கு அந்த போது நான் நல்லா செஞ்சேன். நல்லா தான் பண்ணாங்க. இப்போ நடுவில் தான் ஏதோ அடிப்படி ஆகிடுச்சு. பண்ணிட்டு பல அது அப்போதான் சொன்னது, இப்படி சாமான் கொடுக்கல, கொடுமை பண்ணுறாங்கன்னு தான் சொன்னேன். அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஆளுக்கு நாம் சீக்கிரம் வா, நான் போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்து நாங்கள் கூட்டின்னு வந்துடலாம். நம்ம பிள்ளைய நீ நேரில் வா தான் சொன்னேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.